கருப்பட்டி பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், கருப்பட்டி 1 கப், வெல்லம் அரை கப், பாசிப்பருப்பு 1/4 கப், முந்திரி பருப்பு சிறிதளவு, நெய் 1/4 கப், கெட்டி தேங்காய்பால் அரை கப், ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன், சுக்குத்தூள் 1 சிட்டிகை. இப்போ இந்த கருப்பட்டி பொங்கலுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம். நம்ம யூஸ்வலாக இன்றைக்கி நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதே இந்த புது அரிசி வந்ததுன்னா அந்த புது அரிசி எடுத்துக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா பொங்கல் சமயத்தில் புது அரிசி நிறைய கிடைக்கும். இப்போ இந்த அரிசியை ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அந்த பேனில் போட்டுடுறேன். போட்டுட்டு லேசாக ஒரு நல்ல ஒரு வறுத்தரணும். அதாவது நிறம் மாறக்கூடாது, ஆனால் ஓரளவுக்கு வாசனை வரணும். அந்த அளவுக்கு வறுத்துடணும். இந்த வறுத்து பண்ணும்போது அந்த பொங்கல் அவ்வளவு நல்லா இருக்குது, நல்ல ஃப்ளேவரோடு இருக்குது. அதே சமயம் சீக்கிரம் வெந்துடுது, ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குது, எல்லாம் சேர்ந்த மாதிரி வருது. இல்லை இப்போ இது பாருங்கள், இந்த வறுபட்டுருச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நிறம் மாறி வறுபடாமல் இந்த மாதிரி வறுபடும்போது உங்களுக்கு கலர் சேஞ்ச் தெரியும், அதாவது மாற்றம் தெரியும். நல்ல கொஞ்சம் டல் கலராக இருக்கிற அரிசி வறுக்க அப்படியே லேசாக ஒரு வெளுப்பு தட்டி வரும். அந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு வாசனையும் வரும். அதோட போது நமக்கு எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்துடலாம். இந்த ஒரு பிளேட்டில் போட்டுடுறேன். இந்த ஆறட்டும். இப்போ அடுத்து நம்ம பாசிப்பருப்பு போட்டுட்டு, இதுவும் நிறம் மாறக்கூடாது, ஆனால் வாசனை வரணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. லேசாக ஒரு வாசனை வரணும். பாசிப்பருப்பு யூஸ்வலாக வறுக்க அவ்வளோ நல்ல ஒரு மனம் கொடுக்கும். அந்த மாதிரி லேசாக ஒரு மனம் கொடுக்கணும். ஆனால் முடிஞ்ச மட்டும் நிறம் மாறாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதையும் இதோடு கொட்டிடுவோம். இப்போ இந்த பேன் இந்த பக்கம் வச்சுட்டு, இப்போ இந்த பக்கம் தண்ணியை போட்டுடலாம். இப்போ இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு, நம்ம பெரும்பருக்கையாக ரொம்ப நைஸாக கிடையாது, ஒரு ரவை இதில், அதாவது அரிசி ரவை உடைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதை உடச்சி எடுத்துக்கணும். இது ஆறட்டும். இதுக்கு இடையில் நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அந்த கப்லையே தண்ணி அளந்துக்கணும். 1 2, இந்த 2.5 கப்பு அரிசிக்கு ஊற்றிருக்கேன். இப்போ பருப்புக்கு அளக்கிறதுக்கு முன்னாடி நான் 1/4 கப்பு பருப்புன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 1/4 கப்பை கொஞ்சம் குவிச்சு அளந்துக்குங்க. அல்லது 1/4 கப்பை அளந்து போட்டுக்கிட்டு ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா அளந்து போட்டுக்குங்க. அந்த பருப்பு கூடும்போது நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ இதுக்கு நல்ல ஒரு 3/4 கப்பு தண்ணி, அவ்வளோதான். இப்போ இது கொதிக்கிற நேரம் இதை நம்ம ரவையாக உடைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த அரிசியை உடைச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இது நம்ம கழுவலை, அதனால் இது கழுவணும். கழுவிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் தண்ணியில் அது போடணும். குக்கரில் நான் குக்கரில் ஏற்கனவே தண்ணி நம்ம அளந்து வச்சிட்டோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் சும்மா தண்ணி அளக்க வேண்டாம், அதை அப்படியே ஊற்றி ஒரு கழுவு அப்படியே கழுவிடுங்க. இது நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா அந்த பருப்பு அரிசி எல்லாம் கீழே நிற்கும். இப்போ இந்த மேலே தண்ணி தெளிஞ்சு நிற்கும் இல்லையா, அந்த தண்ணியை வரைக்கும் கீழே சாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த அரிசியை கொதிச்சிட்ருக்க குக்கரில் இருக்க தண்ணியில் போட போகிறோம். ஸோ இது ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷம் கூட ஆக்சுவலாக சொல்கிறதுக்குன்னா அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும், அது தெளிஞ்சு வந்துடும். அந்த கழுவுன கையோடு அந்த தண்ணியை சாய்ச்சிங்கன்னா அந்த மாவு கீழே அந்த அரைக்கும் போது கொஞ்சம் மாவா, கொஞ்சம் ரவையா, கொஞ்சம் பெரும் ரவையா, இந்த மாதிரி உடையும். அப்போ அந்த மாவு வேஸ்ட்டாக போகும். அந்த மாவை நம்ம அப்படி தெளிய விட்டோம்னா அந்த தண்ணி மேலே மாவு அதோட படிஞ்சு நிற்கும். அதுக்கு நம்ம ஒரு மேக்ஸிமம் 2 நிமிஷம் அந்த மாதிரி கொடுத்தோன்னா நம்ம தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி தெளிஞ்சு நிற்கிது பாருங்கள். இந்த தண்ணியை நம்ம வேண்டாம், அதை வெளியேற்றிடுவோம். இது மாதிரி நீங்கள் 1-2 தடவை கழுவலாம், ஜஸ்ட்டு ஒரு தடவை கழுவினாலும் போதும். இங்கே தண்ணி கொதிக்க ஆரம்பித்தாச்சு, நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ
இப்போ ஒரு கரண்டியால் நல்லா தொலாவி விட்டுட்டு குக்கரை மூடி, இப்போ குக்கரை மூடி இந்த வெயிட் அது மேலே வச்சிடுறேன். ஸ்டீம் வெளியில் வரும்போது நம்ம மீடியம் ஃப்ளேம், ஹை ஃப்ளேம் வேணால் மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் அல்லது 3 விசில் தீயை குறைச்சி வச்சு ஒரு 3 நிமிஷம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்லா வெந்து சரியாக சேர்ந்துருக்கும். அதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறது, வெல்லம் போடுறது எல்லாம் பார்க்கலாம். முக்கியமான ஒரு விஷயம், ஒருவேளை உங்களுக்கு நேரம் இல்லை, டக்குன்னு போட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த துவாரம் அடப்படாமல் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு அதை போட்டுட்டு போங்க. என்ன அவசரத்தை கொண்டும் டக்குன்னு அதை பார்க்காம போட வேண்டாம். அதே மாதிரி ஸ்டீம் வருதுன்னா வெயிட் பண்ணி போடலாம். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணணும். ஏன்னா இது அந்த பிளாக் இருந்ததுன்னா குக்கர் வந்து எகிரிடும், சமயத்தில் வந்து சைடில் வெளியில் வந்துடும், அந்த சத்தமே நமக்கு கேட்கறதுக்கு இதுவாக இருக்கும். ஸோ எப்பவும் பண்ணும்போது அதை மட்டும் கவனிச்சுங்க. இது குறிப்பாக பிகினர்ஸ்க்கு. இப்போ இது வந்து 3 விசில் மீடியம் ஃப்ளேமில், அதுக்கப்புறம் 3 நிமிஷம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து 3 விசில் கொடுத்து தீயை குறைச்சி 3 நிமிஷம் வச்சு எடுத்தாச்சு. இது பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கரெக்டாக வெந்து நல்ல இதுவாக இருக்கு பாருங்கள். இப்போ திறக்கும் போதே ஒரு நல்ல அந்த வாசம் இருக்கும், ஏன்னா வறுத்து செஞ்சுருக்கோம் இல்லையா, அந்த வாசம் இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இதை வந்து இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம இந்த வெல்லமும் கருப்பட்டியும் சொல்லியிருக்கோம் இல்லையா, அது இதில் சேர்த்துடலாம். யூஸ்வலாக எல்லாம் யோசிக்கலாம், ஏன் கருப்பட்டி சேர்க்கும்போது வெல்லம் சேர்க்குறீங்கன்னு. இந்த வெறும் கருப்பட்டியாக பண்ணும்போது ஒரு மாதிரி அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்குது, என்னோடய ஃபீலுங்க. இது வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் வெறும் கருப்பட்டி போட்டுக்கலாம். பட் எனக்கு வந்து அது கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்குங்கிறதுனால அந்த ஒரு சிறு விறுவிறுப்பு தெரியும் அதில். அதனால் வெறும் கருப்பட்டி போடாமல் கூட வெல்லம் சேர்த்துக்கிறேன். அந்த டேஸ்ட்டும் மாறும், கலரும் மாறும். ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி, அவ்வளோதான். இப்போ இதை ஆன் பண்ணி நம்ம அதை கரைய விடலாம். இது கொஞ்சம் நல்லா கரைஞ்ச உடனே வடிகட்டி அதில் ஊற்றணும். ஊற்றிட்டு திரும்ப நல்லா கிளறி கொதிக்க விடணும். அப்போ இதை கொதிக்க விடலாம். இப்போ கொஞ்சம் நல்லா கரையட்டும். இப்போது இது நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இது எடுத்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம அந்த வேக வச்சுருக்க பொங்கல் எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுடலாம். இதில் இப்போ இந்த 20-30 செகண்ட் ஆகிருக்கும். இதில் வடிகட்டிடலாம், நேரடியாக வடிகட்டிடலாம். எவ்வளோ செத்தையெல்லாம் வருது பாருங்கள். அதுதான் இதெல்லாம் இருக்கும். இது இன்னும் ஆக்சுவலாக இன்னும் ஃபைன் வடிகட்டி, இந்த டீ வடிகட்டி மாதிரி கிடச்சா கூட நீங்கள் வாங்கி எடுத்து வடிகட்டிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஏன்னா அது பைண்ட் ஆகிறதுக்கான நேரம் கொடுப்போம். ஸோ அது வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடும். இப்போ இதை வந்து இந்த பக்கம் அடுப்பில் போட்டுட்டு நான் இதில் முந்திரி பருப்பை வறுத்துடலாம். இப்போ இந்த பக்கம் ஒரு பேன் அடுப்பில் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் நெய், சக்கரை பொங்கலுக்குலாம் கொஞ்சம் நெய் அதிகமாக விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அதில் வந்து தாளிக்கிறதுக்கு நெய் போட்டிருக்கோம். இதில் 1 ஸ்பூன் நெய் போட்டுடலாம். நல்லா மீதி இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் போட்டுடுறேன். இந்த நெய் கொஞ்சம் உருகட்டும். இதில் வந்து நான் திராட்சை சேர்க்கலை. காரணம் என்னென்னா, விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி, திராட்சை, வெள்ளரி விதை இதெல்லாம் நம்மளோட இஷ்டம். பட் பொதுவாக வந்து சக்கரை பொங்கலுக்கு நம்ம முந்திரி பருப்பு சேர்ப்போம். திராட்சை சேர்க்கும்போது என்னாகும், நடுவில் அந்த இனிப்பில் டக்குன்னு ஒரு புளிப்பு தட்டும். அது இனிப்பாக இருந்தாலும் தனியாக சாப்பிடும்போது இனிக்கும். ஆனால் இனிப்பான பலகாரத்தோடு, அதாவது இந்த சக்கரை பொங்கலோடலாம் சாப்பிடும்போது இந்த திராட்சை ஒரு சின்ன புளிப்பை வெளிப்படுத்தும். அது ஒரு மாதிரி நல்லா இருக்காதுங்கிறதுனால இந்த கேசரி இதுன்னு எதுலேயுமே நான் வந்து திராட்சை சேர்க்க மாட்டேன். அதே தயிர் சாதத்தில் சேர்த்திங்கன்னா
அந்த தயிர் சாதத்தில் இருக்க இளம் புளிப்புக்கு இந்த திராட்சையோட புளிப்பு இனிப்பு மாதிரி தெரியும். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு விருப்பப்பட்டவங்க நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நெய் காஞ்சிருக்கு. முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பும் ரொம்ப செவந்துராமல் இளம் வறுப்பாக வறுத்துருங்க, நல்லாயிருக்கும். இதில் லேசாக ஊற்றிடுறாங்க. ஊற்றிட்டு இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை கிளறலாம். இப்போ இதை அடுப்பை வந்து நான் தீயை குறைச்சி வச்சுருக்கேன், அடுப்பில் தான் இருக்குது. இப்போ இதில் ஏலக்காய் தூள், மைல்டாக ஒரு சுக்கு ஃப்ளேவர், கருப்பட்டிக்கும் சுக்குக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால நான் கொஞ்சமாக சுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ லாஸ்ட்டில் தேங்காய் பால் கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் பால் ஆப்ஷனல் அப்படின்னு சொன்னாலும் இது இருந்தால் பிரமாதமாக இருக்கும். அந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சில நேரங்களில் நமக்கு அவசரத்துக்கு எடுக்க முடியாது, அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் விட்டுடலாம். பட் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இப்போ தீயை தூண்டிட்டு ஜஸ்ட்டு ஒரு 20-30 செகண்ட் கிளறிட்டு இறக்கணுன்னா கருப்பட்டி சக்கரை பொங்கல் ரெடி. அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம்.